ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, கட் 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 கட். அப்படியே சீனை 2002க்கு எடுத்துட்டு போவோம். 2002ல பாபா படம் ரிலீஸ் அப்ப இந்த ஒரு ஜாதி கட்சி என்ன சீன் கிரியேட் பண்ணாங்க தெரியுங்களா? தலைவர் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாபா அப்பெல்லாம் வந்து ரீல்ஸ்ல தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீல்ஸ் போட்டியெல்லாம் அரியலூர் மாவட்டத்திலலாம் திருடிட்டு போய் கொளுத்தி அதுக்கப்புறம் வந்து படம்லாம் ஓடி பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த வச்சு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண அந்த கட்சியோட நிலைமை இன்னைக்கு எப்படி தெரியுமாங்க இருக்கு? அப்பனும் அவனும் அடிச்சுக்கிறாங்க. இங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு, என் பையன் வந்து அவங்க அம்மா மேலே சொம்ப தூக்கி விசிறி அடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து இந்த ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல வந்து பிஜேபி கூட தான் வந்து நம்ம வந்து கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி என் மகனும் மருமகளும் என் 2 காலையும் பிடிச்சி ஐயோ ஐயோன்னு அழுதாங்கன்னு சொல்ற மாதிரி வந்து அந்த கட்சியோட நிறுவனர் திரு பெரியமாங்கா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அதுக்கு வந்து சின்னமாங்கா அன்புமணி வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா தான் எங்க அம்மா வந்து பயங்கரமா அடிச்சாரு, எனக்கு வந்து இந்த கட்சிக்குள்ள நிறைய வந்து பொறுப்புகள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்னை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காருன்ற மாதிரி இவங்கக்குள்ள நடக்கிற அந்த சண்டையை பார்க்கும்போது ஒரு ரஜினி ஃபேனா ஒரு பப்ளிக்கா, அதாவது இந்த தமிழ்நாட்டுல ஜாதி கட்சின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு கட்சிக்கு இந்த நிலைமை வந்ததை பார்த்துட்டு பப்ளிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த கட்சி இப்படியே போயிடுச்சுன்னா அடுத்து இருக்கிற சின்ன ஜாதி கட்சிகள்லாம் கூட வந்து ஒண்ணா வந்து வெளியில ஏறிடுச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பிஎம்கே ஃபேமிலி வார் உண்மையிலே வந்து குட் ஃபார் தமிழ்நாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவனுங்க இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சுதான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இந்த இஷ்யூஸ்லாம் வந்து முன்னாடி நடந்துச்சு. 90ஸ்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, குடிசையெல்லாம் போய் கொளுத்திருப்பாங்க, அவங்க வந்து இவங்களை அடிக்கிறது, இவங்க வந்து அவங்களை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைதியே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த கட்சிக்கு வந்து இப்போ வந்து சாவுமடி அடிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து செஞ்சு விடுங்க மக்களே. தேங்க்யூ பை.